திமுகவினுடைய எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும். அது எப்பனா அடுத்த மார்ச்சுக்குள்ள நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதன் பிறகு 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அதை மையமாக வைத்து ஒரு விளம்பரப்படுத்தி ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கு. 2021 நீங்க மடிக்கணினி கொடுத்துக்கலாமே அந்த மாணவர்களுக்கு. மாணவர்களின் மீது அக்கறை கொண்டு மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக என்று சொல்லக்கூடியவர்கள் 2021 ஆட்சி அமைத்த முதல் ஆண்டிலிருந்தே மாணவர்களுக்கு நீங்க ஏன் மடிக்கணினி கொடுக்கல? அப்ப இப்ப கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருக்கு? நீங்க முன்னாடி சொன்ன 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கு நீங்க கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பொய்யான ஒரு விளம்பரத்தை முன்வைத்து மக்களிடம் பொய்யான ஒரு வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி மக்களிடம் ஓட்டை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இல்ல ஏமாளிகள் என்பதை நீங்க பார்க்க தான் போறீங்க. 2021 நாங்கள் ஏமாளிகள் கிடையாது, இனி திமுகவிற்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று 2026 தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தை கொடுக்கத்தான் போகிறார்கள். உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கு. அலங்கோலமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. கொடூரமான ஆட்சிக்கு கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் ஒடுக்குமுறை வந்தாலும் ஏச்சுக்கள் வந்தாலும் பேச்சுக்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பிரமாண்ட ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கும்.